மத்தியில் வாசம் செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏழு புத்தியின் மத்தியில் வாசம் செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒருவரும் சேரப்படாத வழியில் வாசம் செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒருவரும் கண்ணீராதவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒருவரும் காணப்படாத வழியில் வாசம் செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்தில் கடந்து வாங்க ஆண்டவரே. அப்பா, ஆண்டவரே, இந்த ஜெபம் முழுதும் ஆண்டவரே உமக்காக நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. யார் மனிதன் பார்க்கவும் அல்ல ஆண்டவரே, உமக்காக மற்றும் வந்து ஆண்டவரே. நீங்க வாங்க ஆண்டவரே, நீங்க உலாவுங்க ஆண்டவரே. நீங்க இல்லாத ஆராதனை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. நீங்க எல்லாம் எந்த ஒரு இதுக்கு வேண்டாம் ஆண்டவரே. நீங்க அதோடு கடந்து வரணும் ஏசப்பா. காலிதான் ஆண்டவரே, நாங்கள் இத்தனை பேர் வந்து சேர்ந்தப்பா. எங்களுடைய தப்பு குரலை நீங்க மன்னிங்க ஆண்டவரே. அப்பா,
வாசம் செய்கிறதான நல்ல தகப்பனே நன்றி ஸ்தோத்திரம் ஆவியானவரே வாங்க ஆண்டவரே வாங்க ஆண்டவரே இடத்தில் வந்து எங்களோடு இடைப்படுவீராக ஆண்டவரே ராஜா இயேசப்பா இந்த சிந்தனைகள் சிந்தராத படிக்க ராஜா அப்பா எங்களோடு நீ இருந்த ஆண்டவரே நாங்கள் நடத்துகிற ஒவ்வொரு காரியத்திலும் ராஜா நீ எங்களோடு இருக்க ஆண்டவரே அப்பா எங்களுக்கு பல நாயகன் ஆண்டவரே ராஜா ராஜாவே நன்றியோடு பரவான பிதாவே நன்றியோடு ஜீவனின் அதிபதியே நன்றியோடு ஜீவனுள்ள தேவனே நன்றியோடு ஒருவரும் சேரப்படாத ஒளியில் வாசம் நன்றி 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 ராஜா உனக்கு ஸ்தோத்திரப்பா நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா எல்லாம் ஆண்டவரே ஒருவர் அன்பாய் நீ கிருபை செய்கிறாங்க ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா நாங்கள் எல்லோரும் உமது அன்பில் நிலைத்திருக்க நீ கிருபை செய்கிறாங்க ஆண்டவரே இதற்காக உமக்கு நன்றியோடு கூட ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே நீ நீதியின் சூரியன் ராஜா ஸ்தோத்திரப்பா அப்பா நீ நீதியின் சூரியன் ராஜா உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரப்பா எங்களை சித்தக்கு ஆண்டவரே நீ எங்களை சித்தக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா நீ குயவன் ராஜா நாங்கள் கனிமன் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே எங்களை உட்கார்ந்து நடத்தி நீங்க பயன்படுத்துங்க ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே நாங்கள் எல்லோரும் உட்கார்ந்து ஜீவனின் கிருபை செய்கிறாங்க ஆண்டவரே ஹல்லேலூயா துதிக்கிறோம் ஆண்டவரே பிரஸ்தலுக்கு நாங்கள் நிரப்புங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஏறெடுத்த ஒவ்வொரு ஜெப விண்ணப்பம் ஆண்டவரே பரலோகத்துக்கு தெரியப்படுத்துங்க தகப்பனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நன்றியோடு கூட ஜோதிக்க தகப்பனே கர்த்தாவே அப்பா எங்கள் வாய் வருகிற ஒவ்வொரு வார்த்தை ஆண்டவரே உங்களுக்கு ஆண்டவரே உகந்த வாசனையா இருக்கட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே பரலோக பிதாவே அப்பா நான் ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே செவிக்கு செவி சாய்க்கிறேன் எனக்கு நீ பதில் தாங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா நாங்கள் உண்மை நினைத்திருக்கிறோம் ஆண்டவரே நீங்கள் என்னை நினைத்திருங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 நன்றி ஆண்டவரே அப்பா எங்களை ஆண்டவரே ஒரு ஜெபிக்கிற பாத்திரமா இந்த உறப்புங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் பரலோக பிதாவே ஆவியானவரே எங்கே இருக்காங்க விடுதலை உண்டு ராஜா ஸ்தோத்திரம் இந்த இடத்தில் வாங்க ஆண்டவரே அப்பா இந்த இடத்துக்கு ஆண்டவரே உங்களுடைய பரலோகம் திறக்கப்படுவதாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எங்கள் மகனாகிய கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா எங்களுக்கு எல்லாம் மனதை தாங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்தும் ஆண்டவரே பரலோகத்துக்கு தெரியப்படுத்துகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா எங்கள் வாயின் விண்ணப்பங்கள் எல்லாம் ஆண்டவரே பரலோக சத்தமாக இருக்கட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நீ பதில் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரை போல எங்களை பிரகாசிங்க ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே அப்பா இந்த நேரத்தில் ஆண்டவரே உமக்கு விரோதமாக உருவாக எந்த ஆயுதம் வாய்க்காத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாமத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா இதெல்லாம் நல்லபடியாக நடத்திட்டாங்க ஆண்டவரே அப்பா கர்த்தருடைய பார்வைக்கு வந்து ஒரு நாள் என்பது 1000 வருஷம் போல. ஆனா நம்முடைய நாட்கள் வந்து 70 வருஷம். கலத்தின் மிக்கல் ஒரு 80 வருஷமா இருந்தாலும் அந்த 80 வருஷத்தை நம்ம கர்த்தர் எந்த அளவுக்கு தேடுகிறோம். 80 வருஷம் நீங்க ஒரு 10 வருஷம் கர்த்தரை தேடிக்கணுமா? ஏன்னா 70 வருஷம் நம்மளுடைய உல்லாசங்கள், நம்மளுடைய போகுகள், என்ன இந்த உலகத்தில் உள்ள கல்யாணங்கள் எல்லாத்தையும் நம்ம 70 வருஷம் கழிச்சுட்டு 10 வருஷமா நம்ம ஆண்டவரை தேடுகிறோம். ஆனா இந்த 10 வருடங்கள் வந்து கர்த்தருக்கு போதுமானதல்ல. கர்த்தர் வந்து வானத்தையும் பூமி சகலத்தையும் படுத்துறோம். தேவனுக்கு நம்முடைய வாழ்நாள் எல்லாவற்றையும் நம்ம அர்ப்பணிக்க ஆயத்தமா இருக்கணும். அதாவது மோசே சொல்றாரு, நாங்கள் செய்த பாவத்தினால் அக்கிரமத்தினால் எங்க நாட்டில் வந்து குறுகி போய்விடுது. கர்த்தாவே இந்த ஜனங்களே நீர் மன்னியும் பரிதவியும். தாங்கள் செய்வது என்னதுனால நமக்கு தெரியுது நம்ம என்ன பாவம் செய்கிறோம் அப்படின்னு நமக்கு சரியாவே தெரியுது. நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்து அறையப்படார். அந்த காயங்கள், அந்த தழுங்கள் இன்றும் அப்படியேதான் இருக்கிறது. ரத்த காயங்கள், ஜன தழுங்கள் இன்னமும் இருக்குது. ஆனா இந்த உலகத்தில் நம்ம எத்தனை கோடி மக்கள் ஆண்டவர் நமக்கு படைக்கிறார். அந்த அத்தனை கோடி மக்களும் பாவம் செய்வதும் விடவே இல்லை. அந்த தழுவு வந்து நம்ம இந்த நிமிஷமும் குத்தி காயப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறோம். அதனால இந்த நிமிடம் வரைக்கும் நம்ம கர்த்தருக்கு பலி கொடுக்கிறோம். அதாவது அந்த காலத்துல ஏசாமி சிலுவையில் அரைத்து மரித்து அடக்கப்பட்டு உயிர் தேர்ந்த கர்த்தரை இந்த நிமிடமும் நம்ம வதைத்து கொண்டுதான் இருக்கிறோம். நம்ம நம்மளுடைய பாவங்களையும் நம்ம நக்கரங்களையும் மறந்து கர்த்தருக்காக வாழ வேண்டும்.
இரண்டாவது சொல்லுது, உங்கள் கோபத்தின் வல்லமையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உங்கள் உக்கிரகத்தை மறைந்து கொள்கிறவர் யார்? ஏன்னா கர்த்தரை மன்னிப்பதுதான் நம்ம பாவம் செய்து கூட கர்த்தரை மன்னிச்சிருவாரு. சரி, அடுத்த வாரம் போய் பாவம் மன்னிப்பு கேட்கலாம், அடுத்த வாரம் அதே தான் நம்ம திருப்பி திருப்பி வரும். நம்ம பாவ மன்னிப்பு கேட்கறதும் கர்த்தர் மன்னிக்கிறதும், நம்ம பாவ மன்னிப்பு கேட்கறதும் மன்னிக்கிட்டே தான் இருக்கு. ஆனா அதை விட்டுரும். நம்ம கர்த்தர் நமக்கு வந்து ஞானம் உள்ள இருதயம் கொடுத்துரு. அந்த ஞானத்தை நம்ம பயன்படுத்தி கர்த்தரை துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகபடி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களை தந்தரணும். என்னும் அறிவை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நமக்கு கர்த்தர் யார் என்பதை என்னும் அறிவை கொண்டு நம்ம அவரை துதிப்போம். கர்த்தாவே திரும்பி வரும், எதுவரைக்கும் கோபமாய் இருக்கு உமது அடியார்கள் கருதவில்லை. கர்த்தர் ஒவ்வொரு நிமிடம் நம்மளோட திரும்பி வந்தார். இந்த நிமிடம் நீங்க உணர்வு உங்க பக்கத்துல கர்த்தர் நிற்கிறார். என்னுடைய பிள்ளைகள் என்னை துதிக்க வந்திருக்கிறார்கள். அதனால கர்த்தர் இந்த நிமிடம் ஒவ்வொருடைய பக்கத்தோட ஆவியை சுற்றி நேராடும்போது நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்புவோம். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே உமது கிருபையால் எங்களை திருப்தியாகும். ஆமே. கர்த்தர் நம்மை திருப்தியாகிய காரணத்தினால்தான் நம்ம இங்க வந்திருக்கிறோம். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்துற நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாகும். நிச்சயமாய் நம்மையும் இந்த சபையும் மகிழ்ச்சியாக வைப்பார். உமது கிருபை உமது ஊழியக்காரர்களுக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்கு வந்தது. கர்த்தருடைய நாமத்தை சொல்கிற ஒவ்வொரு மனிதன் மனுஷியும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் வந்து நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து அவருடைய நாமத்தை சொல்லலாம். அதனால எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக பயபக்தியுள்ள அவர் நாமத்தை சொல்வோம். எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் ஒவ்வொருவரும் இந்த சபையோட என்றும் இருப்பதாக. எங்களின் கைகளின் கிரை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும் கர்த்தாவே. எங்கள் கைகளின் கிரை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும் கர்த்தர் நம்மளை உறுதிப்படுத்தி நம்மளை என்னாலும் சார்ந்தவரை நடத்துவதாக. பாவ மன்னிப்புக்காக நம்ம ஜெபிக்க போறோம். ஸ்தோத்திரம். முழங்கால் படி முடியவும் முழங்கால் படிக்கலாம், நிற்கணும் நிற்கலாம். கர்த்தருக்கு மட்டும் உண்டாகும். கால பாவங்களை இப்போ செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பாவம் ஏசப்பா, இந்த நாளை நாங்கள் செய்கிற எல்லா பாவங்களும் எங்களுக்கு விடுதலை கட்டளைக்கு ஆண்டது. நாள் ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதம் முடித்து தாருங்கள். ஸ்தோத்திரம். நாங்கள் ஒரு பாடலை பாடும்போது நீங்கள் ஜெபிக்கணும். அதுக்கப்புறம் நான் ஜெபிக்கணும். Hallelujah.
கர்த்தருக்குள் ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல, எல்லாரும் ஆண்டவருடைய பார்வையில சரிசமம். அது விசேஷமான ஆண்டவர். இன்னைக்கு உங்க மேல சொல்றது வந்து நீங்க ஏதோ அறைக்குள்ள இருக்கிறேன் என்ன யாரும் இல்ல நீங்க நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றார், நீ விசேஷித்தவள் என்று சொல்றார். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்துல சொல்றேன். நீ தொடர்ந்து ஆராதனைக்கு நம்ம கடந்து சொல்லுவோம். எல்லாரும் ஆண்டவரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. நன்றி ராஜா, ஸ்தோத்திரம். நீ எவ்வளவு நல்லவர். நன்றி ராஜா, நினைப்பது நன்மையை வாசி செய்திருக்கப்பா. ஸ்தோத்திரம். என்ன சொல்ல முடியுமாப்பா?
இந்த வேலையை யாரும் அலட்சியம் பண்ண வேண்டாம். ரொம்ப முக்கியமான நேரத்தில் மட்டும் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், அந்த யூனிவர்ஸை படைத்த தேவன் பக்தியோடும் இதற்கு நன்றியோடும் பரிசுத்த உணர்வோடு நம்ம சொல்லுவோம். எதுவுமே வேண்டாம் ராஜா, நீ need only you. நீ மட்டும்தான் இது பண்ணப்பா. நான் பார்க்கணும், உன் சத்தம் கேட்கணும், அதை நான் உணரணும். உம்மை நான் பார்க்கணும், உன் சத்தம் கேட்கணும், நீங்கள் என்ன தொடரணும், அதை நான் உணரணும். எங்களிலே உங்கள் அன்புதான் நான் பார்க்கிறேன், உங்கள் அன்புதான் எங்களிலே உங்கள் அன்புதான் நான் பார்க்கிறேன், உங்கள் அன்புதான் இந்த உலகத்துக்கு வேண்டாமையா, இந்த அன்பு மட்டும் உன்னை நம்புகிறோம். இந்த உலகத்துக்கு வேண்டாமையா, இந்த அன்பு மட்டும் போதுமையா. என் உசுரை நீங்கப்பா, என் பசியும் நீங்கப்பா, என் காலம் நீங்கப்பா, என் எல்லாம் நீங்கப்பா. என் உசுரை நீங்கப்பா, என் பசியும் நீங்கப்பா, என் காலம் நீங்கப்பா, என் எல்லாம் நீங்கப்பா. எங்களிலே உங்கள் அன்புதான் நான் பார்க்கிறேன்,
அடுத்தவங்களுக்காக நம்ம செய்யணும். எங்க உள்ளது ஆழ்ந்து நீங்க உண்மையாளர் நேசிச்சு நான் சொல்லுவாங்க. அப்பா யார் யாருக்கு கொடுக்க கூட முடியாமல் இருக்கிறார்களோ ஆண்டவரே இயேசுப்பா அவர்களை தொட்டு நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே அவர்களுடைய எல்லையை விரிவாக்கும் ஆண்டவரே இயேசுப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நன்றி இயேசுப்பா இன்னும் யார் யார் கசப்பாக கொடுக்காமல் இருக்கிறார்களோ ஆண்டவரே இயேசுப்பா அதை கொடுக்க நீர் ஆண்டவரே அவர்களுடைய மனதில் பேசும் ஆண்டவரே இயேசுப்பா அப்பா 10 கர்த்தருக்கு உரியது ஆண்டவரே இயேசுப்பா அப்பா அதை அப்படியே கொடுக்க நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே இயேசுப்பா அப்பா கொடுக்காமல் இருக்கிற அவர்களுடைய
ஏசப்பா கொடுத்த கரங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே ஏசப்பா. அப்பா சொன்ன சாட்சிக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஏசப்பா. அப்பா ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அதிசயமாக ஆண்டவரே ஆசீர்வதித்து பலப்படுத்தி வருவதற்காக நன்றி ஏசப்பா. அப்பா இன்னும் எத்தனையோ ஆத்துமாக்கள் கர்த்தாவே உங்களை அறியாமல் ஆண்டவரே கஷ்டத்தில் ஆண்டவரே ஏசப்பா ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களை நீர் தயவாக தொட்டு ஆண்டவரே இடைவெளி ஏசப்பா நீர் கொண்டு வருவீராக ஆண்டவரே ஏசப்பா. அப்பா நீர் அப்படியே செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே ஏசப்பா. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கனிகளால் நிரப்ப முடியாமல் இருக்கிற ராஜா, ஒவ்வொருவரையும் வரங்களால் நிரப்ப முடியாமல் இருக்கிற ராஜா. ஆண்டவரே இந்த கடைசி காலத்திலே ஆண்டவரே இந்த சபையை நீர் ஆண்டவரே எடுத்துக்கொள்ள போவதற்காக சோதனையாக எடுத்துக்கொள்ள போன சபையாக நாங்கள் மாறத்தக்கதாக இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே பெண்களை நீர் ஆசீர்வதிக்க முடியாமல் இருக்கிற ராஜா. அவர் வாழ்க்கையிலே காணப்படும் எல்லா சகல விதமான ஆண்டவரே ஏற்ற தாழ்வுகளை நீக்கி போட்டு ஆண்டவரே நீர் ஆண்டவரே சமாதானத்தை கட்டளையிட முடியாமல் இருக்கிற ராஜா. யாரெல்லாம் உடைய சமூகத்திலே வரை தடப்பட ஆண்டவரே பிசாசுனாலோ தேவப்படுகிறோ அவர் எல்லாம் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே ஒப்படைக்கிற ராஜா. ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையிலே காணப்படும் எல்லா சகல விதமான குறைகளை நீங்க நிர்வாகிக்கிற தேவன் எங்கள் மத்தியிலே இருப்பதற்காக சோதனை தாவே முற்றிலுமாக உடைய சமூகத்திலே ஆண்டவரே இந்த உங்களுடைய பாதப்படையில வைக்கும் போது சகோதரிகள் ஊழியம் மிக மிக முக்கியம் என்பதை நாங்கள் உணர்கிறோம். அப்பா நன்றி நன்றி நன்றி. இப்போதும் அவர்களுடைய ஐக்கியத்திற்காக நாங்கள் வருகிறோம். ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு மன ஏற்றத்தாழ்வுகளை எல்லாவற்றையும் விட்டு மன்னிக்கிற தன்மைகளை விட்டு உம்முடைய ராஜ்யத்தில ஆண்டவரை பங்குள்ளவர்களாக உம்முடைய ஆலயத்தில சிறந்த ஊழியத்தை செய்கின்ற சகோதரிகளாக பாஸ்டரோடு அசிஸ்டன்ட் பாஸ்டரோடு மற்றும் சபை மக்களோடு மியூசிக் டீமோடு மற்றும் எல்டர்ஸோடு இவர்கள் ஐக்கியப்பட்டு சபையினுடைய முன்னேற்றத்திற்கு எடுத்துக்கொள்ளும் ஒவ்வொரு காரியத்திலும் நீர் இருந்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் இடைப்படும் அப்பா. உங்களுடைய குறைகள் எல்லாம் நீக்கப்பட்டது, மனத்தில் இருக்கிற கிளேசங்கள் எல்லாம் நீக்கப்பட்டது. சந்தோஷத்தை தாரும், சமாதானத்தை தாரும். ஆலயத்திற்கென்று அவர்களை எடுத்துக்கொள்ளும் முயற்சிகளில இனி நீர் இடைப்பட்டு அவர்களை உபயோகப்படுத்தும். அதன் மூலம் பெருக்கமான ஆசீர்வாதத்தால் அவர்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த சகோதரிகளின் ஐக்கியத்தில சிஸ்டர் ராயில் எடுத்துக்கொள்ளும் முயற்சி பாதப்படையில வைத்து இந்த குடும்பத்தை பிதா குமாரன் பரிசுத்தாவினால் நாங்கள் இந்த சபை போதகரை லிங்கன் அவர்களை ஆசீர்வதியும் அப்பா. அந்த குடும்பத்தை ஆசீர்வதியும் எடுத்துக்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியிலும் கிருபையாக இருந்தாலும் மியூசிக் டீமோடு இருந்தாலும் அப்பா, எல்டர்ஸோடு இருந்தாலும் அக்கௌண்ட்ஸ் வைக்கிற ஒவ்வொருவரோடு இருந்தாலும் சபைக்காக ஜெபிக்கிறவர்களோடு இருந்தாலும் நீரே இடைப்படும். துதி கணமாகவே நீர் எடுத்துக்கொள்ளும் மீட்பரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரே ஒரு பாடலை பாடி மக்களும் செல்வோம். எல்லாரும் உற்சாகமாய் ஒரு பாடலை பாடலாம். புது கிருபை தாரும்